அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முருகன் கலசனம் பேசுகிறேன். இப்போ நடந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அங்கே பக்கத்தில் தான் அந்த ஃபீல்டு ரெயின் ஹவுஸ் இன்றைக்கி தான் போட்டு முடித்தோம். ஸோ ஹோஸ் எல்லாத்தையும் எடுத்தாச்சு. வாழைக்கு தான் போட்டிருக்கோம். இப்போ தான் மோட்ரு போட்டு செக் பண்ணி பார்க்குறோம். ஸோ இதை பார்த்திங்கன்னா 14 அடிக்கு ஒரு லைன், ஒரு வாழைக்கும் அடுத்த வாழைக்கும் சென்டரில் போடுறோம். அடுத்த பக்கத்தில் தேவையில்லை. ஸோ 1 to 1 காலில் போடுறோம். ரெயின் ஹவுஸு வாழைக்கு தான் போடுறோம். ஸோ மோட்ரு போட்டாச்சு, தண்ணி ஓடிட்டுருக்கு. ஸோ சொட்டு நீர் பைப்பு போட்டிருக்காங்க ஆல்ரெடி. அதை நம்ம லாக் பண்ணிவிட்டு நம்ம அந்த பிவிசி பைப்பில் 2 இன்ச் பிவிசி பைப்பில் நம்ம ரெயின் ஹோஸுக்கு லைன் எடுத்துக்கிறோம். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ என்ன ஹோஸ் நேராக போட்டு சரி பண்ணலை. ஸோ எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஒரு டைம் சொல்லிட்டு செக் பண்ணுறோம். ஸோ ஹோஸ் எல்லாத்தையும் நேராக சரி பண்ணினா தான் ஃபுல்லாக தண்ணி போகும். இந்த அங்கங்கே மடங்கிட்டு கிடக்குது, இன்னும் சரியாகலை. ஸோ இன்னும் அந்த பக்கம்லாம் செக் பண்ணல. ஏன்னா இன்னும் மண் போட்டு பைப்பை பூமி மட்டத்துக்கு லெவல் பண்ணணும். அதால் இந்த பக்கம் செக் பண்ணல. ஸோ அந்த பக்கம் மட்டும் செக் பண்ணுறோம். அடுத்த இந்த ஒரு சைடு 2 வால்வு ஓப்பன் பண்ணிட்டு செக் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி தான் அந்த சொட்டு நீரில் வர லைனை லாக் பண்ணிடுறோம். பிளாக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ரெயின் ஹோஸ் எடுத்துக்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஸோ ஃபுல்லாக வாழை தான். ஸோ ஒரு 2 ஏக்கர் வாழை. ஆல்ரெடி அவங்க சொட்டு நீர் போட்டிருக்காங்க. சொட்டு நீர் எல்லாம் டேமேஜ் ஆகி போச்சு, ஓட்டி அடைச்சிக்கிட்டு தண்ணி வரல. ஸோ அதால் அதை தூக்கி போட்டுட்டு ரெயின் ஹோஸ் போடுறோம். ஸோ இந்த பக்கம் வால்வு ஓப்பன் பண்ணியிருக்கோம், இந்த பக்கம் ஓடிட்டுருக்கு தண்ணி. லாஸ்ட் வரைக்கும் வருது பாருங்கள். ஸோ இந்த பக்கம் 50 அடி ரெயின் ஹவுஸோட நீளம், இந்த பக்கம் 90 அடி ரெயின் ஹவுஸோட நீளம். ஒரு டைமில் 3/4 ஏக்கர் 1 ஏக்கர் ஓடுது, அந்த மாதிரி பாயுது. சரி, 2 ஏக்கர் ஒரு ஏக்கரை தண்ணி பாய்ச்சலாம். ஏன்னா 2 வால்வு ஓப்பனில் இருக்குது, 2 வால்வு க்ளோஸில் இருக்குது. பொழுது இறங்கிடுச்சு, அதால் சரியாக தெரியாது.
அங்கே லீவில் முன்னாடி நான் போனால் எப்படி ஒரு மாதம் நாள் ஆகும். அதுக்கப்புறம் ஆஃபீஸில் எங்கே மாற்றிடலான்னு தெரியல. அதனால் நான் என்ன பண்ணலான்னா வந்து செஞ்சுட்டு பால்ட்ட வந்து செஞ்சுட்டு இவர் அங்கே போய் பார்த்துட்டு எங்கேன்னா இங்கே நைட் இங்கே போயிட்டு நாளைக்கு அவங்க வீட்டுக்கு போகலாமா. அவங்க வீட்டுக்கு போயிட்டு அங்கே போய் 2 நாள் பார்த்துட்டு வருவோம். இங்கே நிறுத்தி வச்சு இந்த பக்கம் வரல, அந்த லாஸ்ட்டும் இந்த லாஸ்ட்டும் ஓடுது. கண்டிப்பாக நாளைக்கு வர வீடு இதெல்லாம் நிறுத்தி வச்சுருக்குது. வருதுங்க இதுலையுமா? இது ஓப்பன் பண்ணிருக்குல்ல, ஓப்பன் பண்ணிட்டு வருது. இல்லை அதான் இங்கே அடைச்சி வச்சுருக்கோம்ல, கேட் வால் அடைச்சி வச்சுருது. கேட் வால் ஓப்பன் பண்ணல. சரி, இப்போ அந்த காலில் போட்டிருக்கோம். அடுத்தது இதில் தேவையில்லை, அதுக்கு அடுத்தது இந்த இடத்துல. வேணான்னு சொல்கிறேன். லட்சுமி அந்த வாரம் இந்த வாரம் தான் தண்ணி வேறு சென்டர் வராது. சென்டர் வராது, அந்த லாஸ்ட்டும் தான். லட்சுமி அந்த வாரம் இந்த வாரம் தான் தண்ணி வேறு சென்டரில் வராது. நாளைக்கெல்லாம் கரெக்டாக மூடி விட்டு அப்படியே ஆன் பண்ணி விட்டுருக்கா. இது எல்லாத்தையும் சார் மண் போட்டு லெவல் ஆக்கிடுங்க. அதை லெவல் பண்ணிவிட்டு எல்லா இதுவும் ஒரே டைமில் லெவல் பண்ணிவிட்டு ஒரு கேட்டோலாம் பாய்ச்சுங்க சார். நல்லா ஃபோர்ஸாக பாயும். இப்போ 2க்குமே பாயுது. ஆமாம், ஒன்று ஒன்றா பாய்ச்சினா நீங்கள் சீக்கிரமாக டக்குன்னு முடிச்சுட்டு போயிடலாம். 11 எல்லாத்தையும் செக் பண்ணியாச்சு. ஒவ்வொன்றா பண்ணிக்கலாம். ஒவ்வொன்றா, ஏன்னா நமக்கு 4 வால்வு இருக்குது. லோலாம் தாங்க சார். அதெல்லாம் தாங்கும், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நீங்கள் அதாவது எல்லாத்தையும் ஓசை சரி பண்ணுறோன்னு வச்சு சார். இப்போ அங்கங்கே மடக்கிட்டு கிடக்கிறதுலாம் நேரம் ஆயிரும். அப்போ தண்ணி வந்தோடனே ஃப்ரீயாக வெளியில் போக ஆரம்பிச்சிடும். இல்லை பிடுங்காதுலாம். பிடுங்காது சார். லோட் அதிகமாக அப்போ இல்லை சார், அதான் சார் எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு இப்போ எப்படி 2 லைன் போடுறோமோ ஒரு கேட்டோல் ஓப்பன் பண்ணால் 2 கேட்டோல் ஓப்பன் பண்ணிட்டு போடுங்க சார். 2 இப்போ எப்படி போடுறோமோ அது மாதிரி போடுங்க. போட்டுட்டு இந்த ஓஸில் தண்ணி வர்றது இந்த வாழைக்கு வருதா, அதே மாதிரி அந்த ஓஸ்லேருந்து இந்த வாழைக்கு வருதா அதை பார்த்துங்க சார். சென்டர் 2 தண்ணி ஜாயிண்ட் ஆகுதான் பாருங்கள். ஜாயிண்ட் ஆகலைன்னா ஒரு கேட்டோல் மூடிடுங்க. ஒன்று பாய்ச்சுங்க. அப்போ ஒன்று பாய்ச்சும் போது நமக்கு 2 தண்ணி நல்லா தள்ளும் சார். அப்போ ஒரு 5 நிமிஷம் பாய்ச்சினாவே தெரியும் எந்த அளவுக்கு நமக்கு மோட்ரு தாங்குதா இல்லையா அப்படின்றது தெரியும். இது பொறுத்தளவுக்கு ரெயின்வாஷ் பொறுத்தளவுக்கு ஒன்றும் ஆகாது சார். அப்படியே நீங்கள் பாய்ச்சிக்கலாம். இல்லை 2 வால்வும் ஒரே டைமில் பாயுதுன்னா 2 வால்வாக பாய்ச்சிக்கலாம். சரி, ஏன்னா எல்லாத்தையும் சரி பண்ண இப்போ இந்த மாதிரி மடிக்கிட்டு கிடத்தல சார். இதெல்லாம் நேராக அந்த மண் மட்டத்துக்கு போட்டுட்டு ஓஸை லாஸ்ட்டில் நான் சொன்ன மாதிரி எல்லா ஓஸையும் லாஸ்ட்டில் இழுத்து டைட் பண்ணும் சார். டைட் பண்ணி விட்டு மோட்டர் போடுங்க, அழகாக பாயும் சார்.